ஹலோ சார், வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து பேசும்போது எல்லாருமே வந்து ஸ்ரீராம் சார்ன்றாங்க. உங்ககிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலாக நீங்கள் டீச் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக எப்படின்னா சார், மொத்தம் இன்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 சப்ஜெக்ட் இருக்குது. ஓல்டு சிலபஸ்னா, நியூ சிலபஸ்னா 8 சப்ஜெக்ட். மெஜாரிட்டி சப்ஜெக்ட் அவங்க என் முகத்தை தான் பார்த்தாங்க. ஏன்னா 5 சப்ஜெக்ட் எடுக்கிறது நான் தான். ஸோ பசங்க என் கூட தான் நிறைய நேரம் இருப்பாங்கன்றதுனால என் கூட அட்டாச் ஆகுது. இந்த ட்ரைனிங் அகாடமிக்கும் மற்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? பசங்களுக்கு சிஏன்றது அவங்க என்ன நினச்சிடறாங்கன்னா, சப்ஜெக்டை பிகாம் மாதிரி சப்ஜெக்ட் நடத்தி போட்டு முடிச்சுட்டு போனால் போதும், அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றது கிடையாது. ஆக்சுவலாக புக்கில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட இந்த புக்கு இது எப்படி வந்துச்சுன்றதை சொல்லி கொடுத்தா பசங்களே புரிஞ்சுப்பாங்க. புக்கில் இருக்கிறத இந்த புக்கில் ஏதோ ஒரு பாயிண்ட் ஜிஎஸ்டியே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜிஎஸ்டி ஒரு ப்ரொவிஷனையும் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது பசங்க புரிஞ்சுப்பாங்க. ஜிஎஸ்டியை ப்ரொவிஷனை புரிஞ்சுப்பாங்க. ஆனால் ஏன் அப்படி ஒரு ப்ரொவிஷன் வந்துச்சுன்னு புரிஞ்சாதான் அவங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. இப்போ நாளைக்கு புதுசாக ஒரு ஆக்ட் வந்தால் கூட அந்த பசங்க அதை ஈஸியாக படிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் அனுபவத்தில் மற்றவங்களுக்கு டீச் பண்ணீங்களா, இல்லை உங்களுக்கு நீங்கள் இப்படி டீச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு யாராவது டீச் பண்ணி கற்றுக்கிட்டீங்க? எங்களுக்கு இது மாதிரி ஆக்சுவலாக நான் கணேஷ் பிரபுன்னு ஒரு சார் இருக்காரு, அவர்கிட்ட நான் பார்த்தேன். இது இன்ஸ்பயர் ஆனது. உங்கள் வயசு ரொம்ப கம்மின்றாங்களே சார், உண்மைதானா? 20 வயசு தான் சார். அப்படி எப்படி உங்களால் வந்து உங்களுக்கு மேலே இருக்க ஏஜ் அதிகமாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி உங்களால் வந்து டீச் பண்ண முடியும்? இல்லை சார், அப்போது நம்ம நாலேஜ் கொடுக்கணுன்ற இடத்துக்கு நம்ம நாலேஜ் கேட்கறதுக்காக உட்காந்துருக்காங்க தவிர மற்ற விஷயத்தில் நான் அவங்க அட்வைஸ் கேட்பேன். இப்போது கிளாஸில் மட்டும்தான் அவங்க என் ஸ்டூடெண்ட்டு. கிளாஸை விட்டு இப்படி வெளில வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் தம்பியோ அண்ணனோ ஃப்ரெண்டோ அப்படி தான். அதே மாதிரி வந்து இப்போ நம்மளோட அகாடமியை பொறுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பசங்க வந்து இங்கே படிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களால தான் நாங்கள் இங்கே உங்களை தேடி வந்தோம். சரி சரி சரி. அவங்க என்ன சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் நல்லா ரேப்போர்ட்டில் இருக்குன்றாங்க. அது உண்மைதானா? இல்லை சார், இப்போது ஆக்சுவலாக நம்மள்ட்ட பசங்க வராங்க. அந்த பசங்க வந்துட்டு போகிறதுக்கு இவங்க நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் வீட்டில் போய் அவங்க அதை படிக்கலைனாவோ இல்லை வீட்டில் அவங்க கண்ட்ரோலாக இல்லைனாலோ நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அது வேஸ்ட். ஸோ பசங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பசங்களுக்கு தெரிஞ்சோ பசங்களுக்கு தெரியாமலோ நாங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கனெக்ஷனாக தான் இருப்போம். இப்போ அதே மாதிரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை நீங்கள் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி வந்து படிப்புனாலே வந்து இன்றைக்கி மணி ஓரியன்டாக ஆகிடுச்சு. ஒரு சின்ன எல்கேஜி கிளாஸில் சேர்க்கணுனாலே அதோட மணி எப்படி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாலேருந்து 3 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க எல்கேஜிக்கு. இன்றைக்கி சார்ட்டர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு சிஏவோட பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களோட ஃபீஸ் வந்து என்னால் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீங்கள் இப்படி எப்படி நடத்துறீங்கன்னு கேட்குறேன். இது உங்களுக்கு உண்மையாகவே வேறு ஏதாவது வருமா உங்களுக்கு வருதா? வருவாங்க? இல்லை சார், ஆக்சுவலாக எப்படின்னா சார், இன்னி வரையும் சம்பாரிச்சதுன்னு சொன்னால் பெரிய விஷயம் எதுவுமே சம்பாதிக்கலை. என்ன அப்படின்னா ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்ல முடியாது, லெஸ் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லலாம்.